விஜயதசமி. விஜயதசமி இந்துக்கள் கொண்டாடப்படுற ஒரு முக்கியமான பண்டிகை. விஜயதசமி பண்டிகை புரட்டாசி மாதம், அதாவது அக்டோபர்ல வரும். விஜயதசமி பண்டிகை அப்படிங்கிறது கெட்டத நல்லது ஜெயிச்ச ஒரு நாள் அப்படிங்கிறதுனால. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அசுரன் இருந்தான். அவன் தான் மகிஷாசுரன். அதாவது ரொம்ப கொடூரமானவன்னு அர்த்தம். பலம் அதிகமா இருந்ததுனால 3 பேரு மேல ஆட்சி நடத்தணும் அப்படின்னு நினைச்சான் அவன். அவன் பிரம்மனை நினைச்சு தவம் இருந்தான், அவனுடைய ஆசைய நிறைவேற்றிக்கிறதுக்காக. கடினமான தவமா இருந்துச்சு அது. மழை, புயல், வெயில் எது வந்தாலும் தவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் பிரம்மதேவர் தோன்றினாரு. அவன் அவர்கிட்ட வரம் கேட்டான். அவனை தோக்கடிக்க முடியாத, அவனை கொல்ல முடியாத ஒரு பொண்ணால மட்டும்தான் அவனுக்கு சாவு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். அந்த வரன் கிடைச்சதுக்கு அப்புறம் மகிஷாசுரன் அவனுடைய நிதானத்தை இழந்து எல்லார் மேலயும் தாக்குதலை நடத்தினான். அவனை பிரம்மா, சிவா, விஷ்ணு யாராலையும் தடுக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் யோசிச்சாங்க, மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காக அது என்னன்னா ஒரு பொண்ணால அவனை கொல்ல முடியும். அதனால புத்திசாலியான சக்திசாலியான ஒரு பொண்ணை அனுப்பணும். அந்த பொண்ணோட பேரு தான் துர்கா. அவங்களுக்கு எல்லா அஸ்திரங்களையும் கொடுத்தாங்க. ஒண்ணு இல்ல 18 கைகளோட போராட சொன்னாங்க. விஷ்ணு அவருடைய சுதர்சன சக்கரத்தை, சிவன் அவருடைய திரிசூலத்தை, அப்புறம் இந்திரன் வஜ்ராயுதத்தை கொடுத்தாரு. மகிஷாசுரன் யுத்தத்துக்கு தயாராயிருந்தான். லட்சக்கணக்கான சேனையோட சேர்ந்து அவன் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சான். அவன் சில நேரத்துல சிங்கத்தோட உருவத்துல சண்டை போட்டான், அப்புறமா யானையோட உருவத்துல, கடைசில காட்டு எருமையோட உருவத்துல. ஆனா துர்கா தேவி அவனுடைய சேனையே அழிச்சிட்டாங்க. 9 நாள் யுத்தம் நடந்ததுக்கு அப்புறம் துர்கா தேவி மகிஷாசுரனை வதம் பண்ணாங்க. உலகமே இந்த வெற்றியை கொண்டாடுச்சு. இந்த நாளைதான் எல்லாரும் விஜயதசமி அப்படின்னு கொண்டாடுறாங்க. 9 நாள் யுத்தம் நடந்ததுனால விஜயதசமிய நவராத்திரியும் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி விஜயதசமிய தசரா பண்டிகைன்னு சொல்லி அதையும் கொண்டாடுவாங்க. துர்கா தேவியோட எல்லா அவதாரங்களுக்கும் அன்னைக்கு பூஜைகள் செய்யப்படும். வங்காள தேசத்துல துர்கா தேவிய பந்தல் போட்டு சிலைய வச்சு பெரிய பண்டிகையா அதை கொண்டாடுவாங்க. தசரா பண்டிகை மைசூர்ல இருக்கிற சாமுண்டேஸ்வரி கோவில்ல ஒரு பெரிய பண்டிகையா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தெலுங்கானால பதுக்கம்மா அப்படிங்கிற பேர்ல கொண்டாடுவாங்க. அவங்க எல்லாரும் பூக்களை போட்டு துர்கா மாத்தைய வரவேற்பாங்க. அப்புறம் இதுவும் சொல்றாங்க, ஸ்ரீராமர் ராவணனை வதம் செஞ்ச நாள் இதுதான் அப்படின்னு. உத்தர பாரதத்துல ராம்லீலா அப்படிங்கிற பேர்ல ஸ்ரீராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்ததை விவரிப்பாங்க. மகாபாரதத்துல இந்த நாள் பாண்டவர்கள் அஜ்ஞாதவாசத்தை முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு மறுபடியும் அன்னைக்கு அஸ்திரங்கள் கிடைச்சது, மரத்துல ஒளிச்சு வச்சிருந்த அஸ்திரங்கள். ஜனங்க இந்த நாள்ல தொட்ட சினிங்கி செடிக்கு பூஜையும் செய்வாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியுமா நமக்குள்ளதான் கடவுள் இருக்காருன்னு? அதே மாதிரி நமக்குள்ளதான் ராட்சசனும் இருக்கான். என்னைக்கு நமக்குள்ள இருக்கிற கெட்டதை கொன்னு நல்லது ஜெயிக்குதோ அன்னைக்குதான் நமக்கு விஜயதசமி. இதுதான் விஜயதசமி பண்டிகையோட அர்த்தம்.